உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ரீமேக் படம் ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி ரீமேக் படம்? ரீமேக்னா மீன்ஸ் நம்ம படத்தையே நம்ம ரீமேக் பண்றோம்னா இல்ல வேற ஏதாவது படத்தை உங்களுக்கு ரீமேக் பண்ணக்கூடிய படங்கள் நிறைய இருக்குது, எண்ணற்ற படங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தை நான் ரீமேக் பண்ணணும்ன்றது நீங்க ரீமேக் படமா பாக்குறது எல்லாமே விஜய் ரீமேக் பண்றது, ஜெயம் ரவி ரீமேக் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க. ரீமேக் மீன்ஸ் பூவே பூச்சோட ஒரு ரீமேக் ஃபிலிம் தான், ஒரு மலையாள படம் தான் தமிழ்ல ரீமேக் செய்யப்பட்டது. அது மாதிரி எண்ணற்ற படங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் பண்ணணும், சின்ன பட்ஜெட்ல அழகா பண்ணி நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். ஆடியன்ஸ் டைம் இல்லை அவங்களுக்கு. இப்போ சம்பாதிச்சாதானே சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கலாங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகுது தியேட்டருக்கு போகிறது. முன்னையெல்லாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஓடிடி கண்டென்ட், ஃபோன் கண்டென்ட்டில் பார்த்துடலாம். அது அதையெல்லாம் வியாபாரம் பண்ணி இந்த சின்ன படமாக இருந்தால் கூட போட்ட காசு வர்றது ப்ரொடியூசருக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரீமேக் பண்ண நிறைய படங்கள் இருக்குது. நான் ரொம்ப காலமாக சங்கரா படத்தை ரீமேக் பண்ணோம்னு ரொம்ப யோசிச்சுட்டே பேசிகிட்டே இருப்பேன். சௌத்ரி சார்ட்டு கூட சொன்னேன், சங்கரா படத்தை பண்ணலாம் சார், யாரையா நடிப்பா அந்த ரோலில், நீங்கள் நடிங்க சார், நான் எடுக்கிறேன் சார் அவர் சொன்னார், ரொம்ப டெம்ப்டான விஷயம் தான் நீ சொல்கிற, சரியாக வராது அப்படின்னு சொல்ல.